55 வயது சேகர். மனைவி இறந்த பிறகு மகன் கௌதம் மட்டுமே அவருக்கு ஆதாரம். கௌதமை கெடுத்து வளர்த்ததால் அவன் சோம்பேறியானான். அவனுக்கு துணையாக தன்னம்பிக்கையுள்ள திவ்யாவை தேர்ந்தெடுத்தார். திவ்யா அனாதை, ஆனால் நல்ல வேலையில் இருந்தாள். திருமணமான முதல் மாதங்கள் சுமூகமாக இருந்தன. பின்னர் திவ்யா கௌதமின் சோம்பேறித்தனத்தைப் பற்றி புகார் சொல்ல ஆரம்பித்தாள். மறுகட்டம் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தபோது திவ்யாவின் கண்களில் ஒரு விசித்திரமான பார்வை இருந்தது. அது ஏமாற்றமல்ல, வேறு ஏதோ. கௌதம் பகல் முழுவதும் தூங்கினான். திவ்யா வேலை முடிந்து வந்து சமைத்தாள். ஒரு இரவு திவ்யா ஹாலில் தூங்கினாள். காரணம் கேட்டபோது, உங்கள் மகன் எனக்கு நேரம் கொடுப்பதே இல்லை என்றாள். கௌதமிடம் கேட்டபோது, அப்பா, இரவு வந்ததும் எனக்கு தூக்கம் வந்துவிடுகிறது என்று அழுதான். அவன் பொய் சொல்லவில்லை என்று புரிந்தது. ஆனால் திவ்யாவின் நடவடிக்கைகள் சந்தேகமாக இருந்தன. மறுகட்டம் திவ்யா என்னிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். என் காலை பிடித்து விடுவாள். என்னை பார்த்து சிரிப்பாள். ஒரு மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையிலான உறவுக்கு அது அப்பாற்பட்டதாக இருந்தது. ஒரு இரவு திவ்யா என் அறைக்கு வந்து, மாமா, என் அறைக்கு வாங்க என்றாள். நான் மறுத்துவிட்டேன். ஆனால் அவள் விடாமல், உங்கள் மகனுக்காக வாங்கிய புடவையை நீங்களே கட்டிப் பாருங்கள் என்றாள். நான் அதிர்ச்சியடைந்து ஓடிவிட்டேன். கௌதமுக்கு பாடம் கற்பிக்க நினைத்து ஒரு திட்டம் போட்டேன். ஒரு இரவு கௌதமை என் அறையில் தூங்கச் சொல்லிவிட்டு நான் அவன் அறைக்குச் சென்று அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். மறுகட்டம் சிறிது நேரத்தில் திவ்யா வந்தாள். அவள் என்னை கௌதம் என்று நினைத்துக் கொண்டாள். அப்போதுதான் கதவு தட்டப்பட்டது. ஒரு ஆண் குரல் டயானா என்று அழைத்ததையோ அந்த ஆண் உள்ளே வந்து, டயானா, உன் சோம்பேறி கணவனை இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா என்று கேட்டான். திவ்யா சொன்னாள், நான் அவனுக்கு சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். நான் போர்வைக்குள் இருந்து எல்லாவற்றையும் கேட்டேன். அவர்கள் என் பற்றி பேசினார்கள். உன் மாமனாரை என்ன செய்யப் போறாய்? அவரை நான் வசப்படுத்திட்டேன். கொஞ்ச நாளில் அவரையும் நம் பக்கம் இழுத்துடலாம். இதைக் கேட்டதும் எனக்கு ஆத்திரம் வந்தது. நான் போர்வையை விலக்கி எழ போலீசில் திவ்யாவின் வஞ்சகம் முழுமையாக வெளிப்பட்டது. அவள் கௌதமுக்கு தூக்க மாத்திரை கொடுத்ததும், என்னை மயக்க முயன்றதும், தன் காதலனுடன் சேர்ந்து எங்களை ஏமாற்ற நினைத்ததும் தெரிய வந்தது. அவள் மீது வழக்கு பதிவாகி சிறை சென்றாள். கௌதம் மாற ஆரம்பித்தான். வேலை செய்ய கற்றுக்கொண்டான். நாங்கள் ஒரு சிறு தொழில் தொடங்கினோம். பின்னர் அவனுக்கு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தேன். இப்போது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். முடிவுரை: இந்த அனுபவம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. முகத்தை பார்ப்பது மட்டும் போதாது, மனிதர்களின் மனதையும் படிக்க வேண்டும். திவ்யாவின் வஞ்சகம் எங்களை பாதித்தாலும் அது என் மகனுக்கும் எனக்கும் இடையிலான பந்தத்தை இன்னும் பலப்படுத்தியது.